லக்ஷ்மி விடியற்காலைக்கு முன்பே எழுகிறாள். அடுப்பை ஏற்றி கணவருக்கு சாப்பாடு கட்டி வைக்கிறாள். 2 சிறு குழந்தைகள் தரையில் தூங்குகிறார்கள். அவள் முகத்தில் சோர்வு, ஆனால் மனதில் அமைதி. எல்லோரும் வெளியேறியதும் வீடு அமைதியாகிறது. கட்டிலுக்கு கீழே மறைத்து வைத்திருந்த பழைய தையல் மிஷினை லக்ஷ்மி வெளியே எடுக்கிறாள். கைகள் தயங்குகின்றன. பிறகு தைரியமாக நகர்கின்றன. நூல் அறுந்துவிடுகிறது. துணி கிழிகிறது. லக்ஷ்மி கண்களை மூடிக்கொண்டு கண்ணீரை அடக்குகிறாள். மெதுவான சொல். இன்னொரு முறை. அருகிலுள்ள வீட்டுப் பெண்ணொருவர் ஜாக்கெட் துணியை கொடுக்கிறாள். அந்த இரவு மங்கலான விளக்கின் கீழ் லக்ஷ்மி தைக்கிறாள். பக்கத்தில் குழந்தைகள் தூங்குகிறார்கள். சில நாணயங்களை கையில் பிடித்துக்கொண்டு லக்ஷ்மி சமையலறையில் தனியாக அமர்கிறாள். கண்ணீர் வருகிறது. பணத்தின் அளவுக்காக அல்ல, இது என் உழைப்பின் பலன் என்ற உணர்ச்சிக்காக. லக்ஷ்மியின் வீட்டின் முன் பெண்கள் காத்திருக்கிறார்கள். தையல் மிஷின் சத்தம் தெருவை நிரப்புகிறது. கணவர் அமைதியாக பார்க்கிறார். வார்த்தைகள் இல்லை, பெருவை மட்டும். லக்ஷ்மி டெய்லர்ஸ் என்ற பலகை. 3 பெண்கள் அவளுடன் வேலை செய்கிறார்கள். முன்பு இருந்த அமைதி இப்போது சிரிப்பாக மாறியுள்ளது. கடையின் முன் லக்ஷ்மி நின்றிருக்கிறாள். குழந்தைகள் அவளை நோக்கி ஓடுகிறார்கள். அவள் சிரிப்பு அமைதியானது, ஆனால் மிக வலிமையானது. ஒரு பெண்ணின் பலம் அவள் கத்தும் சத்தமில்லை, அவள் தினமும் விடாமல் எழும் தைரியம். இறுதிச் செய்தி. அவள் குடும்பத்தை விட்டு செல்லவில்லை. அவள் உயர்ந்தாள், மற்றவர்களையும் உயர்த்தினாள்.